Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 presentation in PowerPoint 2013. We will see the topic rehearse timing. Now ஒரு PowerPoint presentations நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த PowerPoint presentationனை எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடும் ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டைம் ரிஹர்சல் பார்ப்பீங்க. ஸோ அதே போல் ஒரு பர்டிகுலர் ஸ்லைட் எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளே ஆகணும், ஒவ்வொரு ஸ்லைட் அனிமேஷன் செட் பண்ணிக்கிறது வைஸ் அந்த ட்ரான்சிஷன் பேஸ் செட் ஆகிருந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ஒரு ஸ்லைட் எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளே ஆகணும் அப்படின்றத இந்த ரிகர்ஸ் டைம் பேஸிஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிகர்ஸ் டைமிங்கை நம்ம எப்படி செட் பண்ணணும், ஃபார் ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளோ டைம் டியூரேஷன் உங்களுக்கான ஸ்லைட் ஷோவில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னா ரிகர்ஸ் டைமிங் ஆப்ஷன். திஸ் ஃபியூச்சர்ஸ் ஹெல்ப் யூ டு ப்ராக்டிஸ் த ப்ரெசன்டேஷன் அண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் டைம் யூ நீட் ஃபார் ஈச் ஸ்லைட். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடும் உங்களுடைய பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் ப்ளே ஆகணும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிகர்ஸ் டைமிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நவ் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் டு ரிஹர்ஸ் டைமிங். ஸோ இந்த ரிஹர்ஸ் டைமிங்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் கிளிக் த ரிஹர்ஸ் டைமிங் இன் செட்டப் குரூப்ஸ். கிளிக் த ரிஹர்ஸ் டைமிங் இன் செட்டப் குரூப்ஸ் ஆன் த ஸ்லைட் ஷோ டேப். ஸோ உங்களுக்கான ரிஹர்ஸ் டைமிங் ஆப்ஷன் செட்டப் குரூப்ஸ்குள்ளார ஸ்லைட் ஷோ டேப் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் ஸ்லைட் ஷோ அண்ட் செட்டப் குரூப். ஸோ செட்டப் குரூப்ஸ்குள்ளார ரிகர்ஸ் டைமிங் வித் கிளாக் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கான ரிகர்ஸ் டைம் ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகுது. நவ் see that the next one, the slide show start and the timer appear. ஸோ உங்களுக்கான ஸ்லைட் ஷோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கான ரிகர்ஸ்க்கான டைமர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நவ் practice speaking and advance the slide as you would do during an actual presentation using the next button. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ப்ரெசன்டேஷன்ஸை நீங்கள் ப்ளே பண்ணணும், ஒரு ஆக்சுவல் ப்ரெசன்டேஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் ஒரு ஸ்லைடு எடுத்துக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்லைட் 10 செகண்ட் எடுத்துக்குது, அதே சேம் டைம் செகண்ட் ஸ்லைட் ஒரு 50 செகண்ட் எடுத்துக்குது அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைடும் எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் உங்களுக்கான ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ஸில் விசிபிள் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றியான ஒரு ஓவர் வியூ, ஸோ என்ன மாதிரி இது ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு ஸ்லைடும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கா, இந்த ரிகர்ஸ் டைமிங் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கா அப்படின்றத செட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ டு கிளிக் யூஸிங் நெக்ஸ்ட் பட்டன். ஸோ உங்களுக்கான ரிகர்ஸ்க்கான நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் ஸ்லைடுக்கான டைமர் ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த டைமர் ஆப்ஷன்ஸில் ரைட் ஏரோ ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கான நெக்ஸ்ட் பட்டன். This is the image of recording. So you can select this recording the reference. Rehearse நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரைட் ஏரோ மார்க். ஸோ இந்த ரைட் ஏரோ மார்க் தான் உங்களுக்கான நெக்ஸ்ட் பட்டன். யூ கேன் கிளிக் த நெக்ஸ்ட் பட்டன் டு மூவ் த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷனல் அனிமேஷன். ஓகேங்களா? தென் when you reach the end of the presentation a dialog box appear with டோட்டல் டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரிகர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, ஓவரால் எல்லா ஸ்லைடுமே நீங்கள் ரிகர்ஸ் பார்த்துட்டீங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டைம் ஒவ்வொரு ஸ்லைடும் இவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் ரிகர்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆல் ஸ்லைடும் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்றத டோட்டல் டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் டோட்டல் டைம் ஃபார் யுவர் ஸ்லைட் ஷோ வாஸ் டைம் டியூரேஷன். Do you want to save the new slide timing? For example, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, ரிகர்ஸ் டைமிங் எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இவ்வளோ டைம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஃபைனல் டைமிங் உங்களுடைய ஓவரால் ஸ்லைடுடைய டைமிங். சப்போஸ் இந்த ஓவரால் டைமிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிஃபைடாக ஆகிடுச்சு, ஸோ இந்த ரிகர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிஃபைடாக ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ டு கிளிக் எஸ் பட்டன், அதர்வைஸ் யூ கேன் கோ டு கிளிக் நோ பட்டன். ஸோ நீங்கள் நோ பட்டனுக்கு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒன் மோர் டைம் நீங்கள் ரிகர்ஸை செட் பண்ணலாம், ஒன் மோர் டைம் ரிகர்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணலாம். ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். யூ கேன் செட் ஒன் மோர் டைம். ஓகேங்களா? நவ் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த டைமிங், ஸோ அந்த ரிகர்ஸ் டைமிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு,
ஸோ இந்த ரிகர்ஸ் டைமிங் உங்களுக்கு எனஃப் அப்படின்னு போதுமான அளவில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ டு கிளிக் எஸ் பட்டன், அதர்வைஸ் கிளிக் நோ பட்டன். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் timing of the total time for your slideshow was 08 second. Do you want to save the new slide timing? ஸோ ஓகே பட்டன்ஸ் எஸ் பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான டைம் ஓவரால் ஸ்லைட் ஷோவுக்கான டைமிங்காக செட் ஆகிடும். ஓகேங்களா, தென் பவர் பாயிண்ட் வில் சி த ரெக்கார்டு டைம் டு கிரியேட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்சிஷன் ஃபார் ஈச் ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருக்கிற இந்த டைமிங் ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் டியூரேஷன்ஸ் எதை பேஸ் வரும்னா உங்களுக்கான ட்ரான்சிஷன் எஃபெக்ட், அனிமேஷன் எஃபெக்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஸ்லைடோடைய ரிகர்ஸ் டைம்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் ஓவரால் ரிகர்ஸ் டைமிங் எதை பேஸஸ் வருதுன்னா ஓவரால் ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் எஃபெக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கான ரெக்கார்ட் டைம் செட் ஆகும், ரிகர்ஸ் ரெக்கார்ட் டைம் செட் ஆகும். ஸோ நவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெக்கார்ட் டைம். ஸோ ரிகர்ஸ்க்கான ரெக்கார்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்லைட் பாருங்கள் 6 செகண்ட் உங்களுக்கு ஷோ ஆகுது. செகண்ட் ஒன் ஸ்லைட் பாருங்கள் 9 செகண்ட். தேர்ட் ஒன் ஸ்லைட் பாருங்கள் 28 செகண்ட். தென் ஃபோர்த் ஒன் ஸ்லைட் 25 செகண்ட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஸ்லைட் 12 செகண்ட். அண்டு ஃபைனல் ஸ்லைட் சிக்ஸ்த் ஒன் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு டைம் டியூரேஷன் பேஸில் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த ஓவரால் ரெக்கார்ட் எதை பேஸிஸில் வரும் அப்படின்னா இந்த அனிமேஷன் அண்ட் தென் ட்ரான்சிஷன் எஃபெக்டோடைய ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ரிகர்ஸ் நரேஷன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு ரிகர்ஸ் டைமிங்ஸை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.